ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் அமித்ஷாவை அங்கே மீட் பண்ண விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்துச்சு. பலரும் தங்களோட யூகங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு வந்து வாய் திறந்து பேசியிருக்காரு பத்திரிகைகள் முன்னாடி. நான் இதுக்கு தான் போனேன் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது முந்தா நாள் நைட்டு சார், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சியை மறைச்சிட்டு முகமூடி போட்டு ஒரு கார் பாசிங்கில் போகுது அப்படின்னு ஒரு விஷுவல் எடுத்து போட்டு நைட்டு ஃபுல்லாக பரபரப்பாக்கி ஃப்ளாஷ் லைட்ஸ்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சியை மறைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி காரில் பயணம் பண்ணார், ஃப்ளாஷ் பண்ணாரோன்னு அதை உடனே சேர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேட்டி வர. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவரும் என்ன நடந்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கே உள்ள, அதாவது உள்துறை அமைச்சருடைய வீட்டில் சந்திப்பு நடந்திருக்கு. அதாவது இப்போ அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சில பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களை நீங்கள் போங்க, நாங்கள் இவங்க கூட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு இவரை உள்ளே கூட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்த காரில் அவங்க ஏறி போயிட்டாங்க. இன்னொரு காரில், அது அவருடைய காரா இல்லை அங்கே இருக்கக்கூடிய காரா, இன்னொரு காரில் இவர் வந்து வந்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. அவர் உள்துறை அமைச்சரும் இந்தியா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. வேற யாருமே இல்லை. உடனே அவர் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சில பேர் ஹிந்திலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷா இன்னால ஹிந்தியில் பேசியிருப்பாரோ அதே மாதிரி இல்லை பேசிலாம் காட்டுறாங்க. தோளில் தட்டி கொடுத்தாரு, நீங்க தான் நடந்துச்சு அப்படின்னு. ஒரு உள்துறை அமைச்சர் வீட்டில் நடக்கிறத ஒன்றும் வந்து அவரே வெளியே வந்து சொல்லலை, யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. அவர் மூஞ்சியை மறைச்சிட்டு வந்தாரு, இல்லை மூஞ்சியை தொடச்சிட்டு வந்தாருன்ற மாதிரி நிறையா போச்சு. அது ஐடி விங்ல இருந்து மறுத்துருந்தாங்க. அதிமுக ஐடி விங்ல இருந்து இல்லை அவர் மூஞ்சியை தொடச்சாரு, அந்த நேரத்தை இது பண்ணி எடுத்துட்டீங்க. அது அவர் கார் கிராஸ் ஆகாத ஒரு மூஞ்சுக்கு துண்டு வச்சு இது பண்றாரு, மறைக்கிறாரு, துடைக்கிறாரு, மறைக்கிறாரு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது மறைக்கிறாரு அப்படின்னு தான் விஷயம். இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரிப்போர்ட், இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டர் நிரஞ்சன் போட்டவங்களாம் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி நீ எடப்பாடி பழனிசாமி இப்படி இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு மிரட்டலாம் செஞ்சிருக்காங்க. அவங்க அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஆமா, கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி நடக்குது. ஏன்னா பத்திரிகையாளர் மேலே எப்படி கேஸ் போடுவீங்க? அவர் செய்தியை கேரி பண்றாரு, செய்தி உண்மையா இல்லையா நீங்க தானே சொல்லணும். நீங்க எப்படி அவர் மேலே வழக்கு போடுவீங்க? அந்த வழக்கெல்லாம் நிக்காதுன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடும். அவர் மூஞ்சியை மறைத்து கொண்டு போனார்னு ஒரு செய்தி சொல்றாரு. மூஞ்சி மறைச்சிருக்காரா இல்லையா, அது தொடச்சாரா? செய்தி தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அதை உள்நோக்க கிடையாது. அதை வச்சுதான் நம்ம ஆட்கள் சொல்றாங்க, அதை வச்சுதான் இங்க இருக்கிற ஆட்களுக்காக சொன்னாங்க. அது ஒரு விவாதமா போச்சு. நேற்று அமைதியா இருந்தார், இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. பிரஸ் மீட் வச்சு அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுவார்னு பார்த்தா அதை பத்தி எல்லாம் முழுக்க திமுகவையும் திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அவருடைய டெல்லியில் நடந்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி நாங்கள் அமித்ஷா அவர்களை பார்த்தோன்னே எங்களை வந்து பாராட்டினாரு. உங்களுடைய எழுச்சி பயணம் வெற்றியாக இருந்துச்சு, உங்களுடைய வீடியோ பூரா நான் உட்காந்து டெய்லி கலந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் பயணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னார். அதனால உங்கள் எழுச்சி எத்தனை தொகுதியை நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். 120 தொகுதியை கவர் பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். உங்கள் இதை பார்க்குற பரவாயில்ல, உற்சாகமாக இருக்குது, சந்தோஷம், வாழ்த்துக்கிட்டாரு, வந்துட்டேன் அப்படின்றார். இதுதான் டெல்லியில் நடந்த சம்பவத்தை அவர் சும்மா ஒரு சின்ன பிட்டாக சொல்லிட்டு, நேற்று முப்பெரும் விழாவில் வந்து திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ரோடு போட்டால் கூறு போட்டுருவாருன்னு சொல்கிறாரு. இதே செந்தில் பாலாஜி என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ காட்டுறாரு. அதான் அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார், ஊழல்வாதின்னு சொன்னார் அப்படி இப்படின்னு பழைய பேசின வீடியோலாம் போட்டு காமிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். இது அப்படியே வந்து நீங்கள் இதே எடப்பாடி பழனிசாமி தானே புரட்சி தாய் சின்னம்மான்னு நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் அந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க? இதே டிடிவி சாருக்கு தானே நீங்கள் போய் ஆர்கே நகரில் ஓட்டு கட்டிங்க, தொப்பியை போட்டு ஓட்டு கட்டிங்களா? அப்போ என்ன செய்யுங்க? இன்னைக்கு அவரை எதிர்க்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அரசியல் நிலைப்பாடுகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்தந்த நேரத்துக்கான நியாயங்கள்னு ஒரு சொல்வார், ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கான நியாயங்கள், அந்த நேரங்களில் உங்களுக்கு டிடிவி தினகரனுடைய தேவைப்பட்டது. ஆர்கே நகரில் தொப்பியை போட்டு பிரச்சாரம் பண்ணீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி சின்னம்மா சசிகலா தேவைப்பட்டுச்சு, புரட்சி தாய் சின்னம்மா நீங்கள் வாங்க பதவி ஏற்றுக்குங்கன்னு போய் எல்லாரும் நீங்கள் கதறீங்க, இல்லாதான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களை எதுக்குறீங்க, நீங்கள் சேர்க்கவே மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கான நியாயங்கள் மாதிரி, அந்தந்த நேரத்துக்கான தேவைகள். இன்னைக்கு எடப்பாடி எல்லா கட்சியில் அதிமுக இருக்கவங்க திமுக இருக்காங்க, திமுக இருக்கவங்க அதிமுக இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சோம்னா நிறைய விஷயங்களை தோண்டி எடுத்து பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்தா எம்ஜிஆரே திமுக இருந்தோம், எம்ஜிஆரே திமுக இருந்தது தான். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் போனீங்க, என்ன போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசாமல் திமுக பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் பாலாஜியை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. செந்தில் பாலாஜியை வந்து இவர் எப்படி பேசினாரு, அவர் பார்த்தீங்கன்னா என்னைய வந்து ஊடகங்கள் வந்து கார்னர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நான் என்ன தொடர்ந்து 8 வருஷம் ஊடகங்கள் என்னை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னைய வந்து ஊடகங்கள்லாம் இது பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணாலும் ஊடகங்கள் செய்தியாக்குறாங்க. நாளைக்கு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறதா கூட நான் ஊடகங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறேன், அப்படி இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்ற உச்சபட்ச வெறுப்பில், கோபத்தில், ஆத்திரத்தில் அவர் விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இது விளக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு திமுகவை சாடி அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா,
எடப்பாடியினோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ டெல்லியில் நடந்த சந்திப்புகள் அங்கே வரக்கூடிய தகவல்னா எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்க அவங்க தயாராகி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவங்களை கொடுத்து அமைச்சிருக்காங்க. முதல்ல வந்து அந்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியில மேலோட்டமாக பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போயிட்டு நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறோம், நாங்கள் ஒரு டீமாக தான் இருக்கிறோம், நாங்கள் தான் அதிமுக, சின்னம் எங்கிட்ட தான் இருக்குது, கட்சி எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சைன் காமிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கேட்டுட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்கள் தைரியமாக வேலையை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன் இந்த முடிவுக்கு பாஜக வந்துச்சுங்கிறது ஒரு காரணம் இருக்குது. செங்கோட்டனையை வச்சு பாஜக ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சு பார்க்கலாம்னு தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசினார். செங்கோட்டையனுடைய ஸ்பீச்சுக்கு பிறகு அதிமுக ஒரு பெரிய அதிர்வலை வரும், ஒரு பல மாவட்ட செயலர்கள் பிரிந்து போவாங்க, ஒன்றிய செயலர் பிரிந்து போவாங்க, ஒரு சலனமும் கிடையாது. செங்கோட்டையினுடைய அந்த போர்க்கொடிக்கு பின்னால் அமைதி தான் இருந்தது தோழிய, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு செங்கோட்டையன் தனியாக இருக்கார். அப்போ கட்சி முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் வந்து சில பேர் எடப்பாடியினுடைய சாமர்த்தியம் சொல்லுவாங்க, சில பேர் எடப்பாடி சரண்டர் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் கட்சி இன்னைக்கு எடப்பாடி கையில் தான் இருக்குது. இன்னைக்கு கட்சியை விட்டு யார் வெளியில் போனாலும் அவர்கள் பின்னாடி போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்கிறது அதே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூத்த கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் பின்னால் ஒரே ஒரு ஒன்றிய செயலாளர் கூட போல. அப்ப எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதிமுகங்கிறது உறுதியாயிருச்சு. அப்ப பாஜக அந்த முடிவுக்கு வர்றாங்க. இப்போ வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையனை வச்சா மற்ற செக்கு வச்சா ஒன்றும் பெருசா எடுபடாது. அப்போ செங்கோட்டையன் எடப்பாடி தான் கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு டிடிவியோ ஓபிஎஸோ சசிகலாவோ சேர்க்க மாட்டேன், என்னுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் தேர்தல். அதுக்கு பாஜக ஒத்துக்கிச்சு. அப்போ ஒத்துக்கிட்டா இந்த டீம் என்ன பண்ணுவீங்க? அவங்க இந்த டீம் வந்து ஒரு ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. உதாரணத்துக்கு டிடிவி தனியாக நிற்கிறாருன்னு வச்சு, டிடிவி ஒரு தொகுதியில் நிற்பார், ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் நிற்பார் அப்படின்னா ஒரு தொகுதியில் 10,000-20,000 ஓட்டு தான் போயிடும். மிச்ச ஓட்டு பூரா எங்கே போகும்? திமுக போகும். இப்போ குறிப்பாகவே தென் மாவட்டத்தில் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கோட்டையாக இருந்த பல தொகுதிகள் வந்து திமுக வசம் போயிடுச்சு. உதாரணத்துக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆண்டிப்பட்டி அதிமுகவுடைய கோட்டை. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா கடந்த 2 முறை திமுக எம்எல்ஏ இருக்கிறார். அதே பெரியகுளம் வந்து அதிமுகவுடைய கோட்டை. இப்போ அந்த பார்த்து கடந்த 2 முறை வந்து திமுக இருக்கு. அப்போ அந்த ஓட்டெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பங்கள், அதிமுக சசிகலா கையில் விட்டு போனதுக்கு பிறகு அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் எல்லாமே திமுக பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வேண்டாம் அப்படிங்கிற அதிமுக மேல ஒரு கோவத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? எப்படி சார் அதிமுக வாக்குகள் வந்து எப்படி திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இல்ல அதிமுகங்கிற அந்த அதிமுக இன்னைக்கு இல்லை. அதாவது கடந்த 30 வருஷமா அதிமுகவினுடைய பவர் சென்டரா சசிகலா தான் இருந்தாங்க. அந்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் கூட இவர் டிக் பண்ணாதான் அமைச்சர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பொதுச் செயலாளர், எம்எல்ஏ, எம்பி எல்லாமே முடிவு பண்றது யாருன்னா சசிகலா தான். அப்ப சசிகலா அவர்கள் தான் அதிமுகவின் பவர் சென்டர் இருந்தாங்க 30 வருஷம். ஏறக்குறைய அதுக்கு 100 பேர் கூட அது வந்து முக்குளத்தூர் கட்சின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அந்த கட்சி முழுவதுமாக அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அப்ப அந்த கோபம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர்களுக்கு என்னன்னா, நம்ம கைவசம் இருந்த ஒரு பவர் சென்டர் நீங்க எடப்பாடி பழனிசாமி பிடிங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த வாக்குகள் அங்கே விழுகிறது கிடையாது. அதைத்தான் வந்து ஓபிஎஸ் பிரிக்கிறாரு, டிடிவி பிரிக்கிறாரு. ராமநாதபுரத்தில் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு ஓபிஎஸ், தனியாக ஒரு சின்னத்தில் 2 பலாப்படத்தில். அதிமுக 3ஆவது இடத்துக்கு போகுது. இதே நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினம் தேனியில் நிற்கிறாரு, அதிமுக 3ஆவது இடத்துக்கு போகுது. அப்போ அந்த வாக்குகள்லாம் யாருடைய வாக்குகள்? அவங்களுடைய சமூக வாக்குகள். இதில் அதிமுகவுடைய வாக்குகள். இது தனியாக போகுது. இப்போ தனியாக போகிற பட்சத்தில் அது திமுகவுக்கு பெரிய கெயினாக இருக்கு. சில பேர் தனியாக போகிறாங்க, சில பேர் திமுகவுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு அதிமுக கிடையாது அப்படிங்கிறது. அப்போ அதை என்ன பண்ணோம்னா இந்த அணியை வந்து வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமியில் ஒரு கூட்டணியை கொண்டு போகிறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்க ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க அப்புறம் ஒன்று சேர்க்க போகிறாங்க. அதான் பிளான் பி. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, விஜயின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க. அது வர அடுத்த மாதத்துலேருந்து அதோட வேலையில் ஆரம்பிக்க போகிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் இவருடைய ப்ரெஸ் மீட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், டிடிவியோட ப்ரெஸ் மீட்லாம். டிசம்பரில் நாங்கள் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைக்க போகிறோம், நாங்கள் சொல்கிறவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர் தான் வெற்றி பெற போகிறாருன்னாரு 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய ப்ரெஸ் மீட்டில். அப்போ இவர் சொல்கிறவர் யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல போகிறாரா? கிடையாது. எடப்பாடி சொல்ல போகிறாரா? கிடையாது. அப்போ யாருக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னா விஜய் தான். விஜயினுடைய தலைமையில் இவங்க எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. ஒன்று சேர்ந்தாங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இவங்க ஏற்படுத்துவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துடைய வாக்குகள், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவுடைய வாக்குகள், விஜயினுடைய புதிய வாக்காளர்கள் எல்லாம் சேர்க்கிற பல இடங்களில் வந்து அவங்க 2ஆம் இடத்துக்கு வரலாம், ஒரு சில இடங்களில் வெற்றியும் பெறலாம். அவ்வளோ சாதாரணமாக அந்த கூட்டணி அது வந்து பாஜகவுடைய பிளான் தான். இவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னா, இவங்க எல்லாமே பாஜகவை ஆதரிக்கிறாங்க, யாருமே பாஜகவை எதிர்க்கல.
ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலா யாரும் பாஜக இதுல பிரதமராக அவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்களோட முரண்பாடு எங்கன்னா எடப்பாடி கூட தான். இவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணாலும் அங்கே வாக்கு விடுகாதுன்னு தெரியும். அப்போ இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட தான் பிரிக்கிறாங்க. பாஜக அமித்ஷா நினைச்சாருன்னா இவங்க எல்லாம் ஒன்றும் சேர்க்க முடியாதா? ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால், நான் பார்த்துக்கிறேன், நான் ஒத்துழைப்பு தரேன், நீங்கள் அமைதியாக இருக்குன்னா வந்துட்டு போகிறாங்க. இல்லை நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது சேர்க்க முடியல அப்படி தானே? சேர்க்க முடியல. என்னன்னா அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் பெரிய அளவில் விரிசல் ஆயிடுச்சு. என்னன்னா அதிமுக கூட டிடிவியை கொண்டு வந்தாலுமே அந்த வாக்குகள் இங்கே விழுகாது. ஏன்னா எதிர்த்து ஆரம்பிச்சார் கட்சி. அமமுக ஆரம்பிச்சது நோக்கமே அதிமுகவே எடப்பாடி பழனிசாமி இருந்து மீட்டெடுக்கணுங்கிறத கட்சி ஆரம்பிச்சாரு. திருப்பி ஒன்று சேர்ந்தீங்கன்னா அந்த வாக்கு இங்கே இருக்கும். அதிமுக அமமுக தொண்டர்கள் பூரா வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எதை நம்பி உங்களோட வந்தோம், 18 எம்எல்ஏ பதவி போச்சு, இவனாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நாங்கள் வேலை பார்த்தோம், நீங்கள் அதிமுக கூட நீங்கள் எடப்பாடியோட கூட்டணி வச்சிங்கன்னா நாங்கள் எப்படி உங்களோட ட்ராவல் பண்ணுவோம், அந்த வாக்குகள்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆயிரும், திமுகவுக்கு போயிடும். அப்போ இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் முழுவதுமே ஓரளவுக்கு அதிமுக எம்ஜிஆர் காலத்திலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்காக இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அந்த அதிமுக அப்படி கொஞ்சம் பலகீனமாயிட்டே வருது. குறிப்பாக தென் மாவட்டத்தில் பலகீனமாயிட்டே வருது. அந்த வாக்குகள் திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு அணியை உருவாக்குறாங்க. அந்த அணி தான் விஜய் தலைமையிலான டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க தலைமையிலான ஒரு அணியை உருவாக்க போகிறாங்க. அது அடுத்த மாதத்துலேருந்து அதோடைய செய்திகள் பரபரப்பாக வரும். சார் இப்போ ரைட், ஓகே, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா போன்ற நபர்கள் யாருக்கும் நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு சரியானது தானே? சரியானதுன்னா அவருடைய நிலைப்பாடு, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியான நிலைப்பாடு. கட்சியினுடைய நிலைப்பாடு பார்க்குறப்ப பலகீனமான நிலைப்பாடு. இப்போ நீங்கள் சொல்றீங்க அவங்களாம் உள்ள வந்தாங்கன்னா வாக்கு ஷிஃப்ட் ஆகாதுன்னு சொல்றீங்க. அப்போ சரியானது, கட்சிக்கும் சரிதானது, அவருக்கும் சரியானது இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாரையும் ஒருத்தீங்க டிடிவி மட்டும் சேர்க்கக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு தலைமை படத்துக்கு ஒரு புதுசாக பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதுக்கு ஒரு இடைக்கால ஒரு பொதுச் செயலாளராக ஒருத்தர் போடுறோம் அப்படின்னு ஜனநாயக ரீதியான கட்டமைப்புகளை மாற்றி போட்டாங்கன்னா அது வெற்றிகரமாக இருக்கும். ஓ, நீங்கள் பொதுச் செயலாளர் போஸ்டே மாற்றணுங்கிறீங்க? ஆமா, அதுக்கு இடைக்கால அதுதானே இவங்க சொல்றாங்க. டிமாண்டே தானே அப்படி இருக்கும். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் வேணுங்கிறாங்க. இல்லை சார், இப்போ ஓபிஎஸ் அந்த டிமாண்ட் வைக்கல. அவர் எனக்கு எந்த டிமாண்ட் பொறுப்பு எதுவுமே வேண்டாம். ஓபிஎஸ் விட்டுருங்க. மற்ற டிடிவி சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்ன சொல்றாங்க? டிடி தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் விட்டுருங்க. அவங்க சொல்றாங்க கட்சியை கலைச்சிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம், கட்சியோட அதிமுக தொண்டர்கள் சேர்ந்தெடுத்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்குருவாங்க? சரி, இப்போ காலங்காலமாக அதிமுகவுக்குள்ள முக்குளத்தர் சமூகம் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கவுண்டர் சமூகம் டாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஏன் இழக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கும் இருக்கும்ல? இல்லை, அதான் சொல்கிறேன். எம்ஜிஆரோடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணியாக பிரியுது, ஜேன்னு. அப்போ 2 அணியாக பிரிந்தது 2 தலைவருக்குள்ள பிரிவு. ஜெயலலிதாவா ஜானகியம்மாங்கிற தலைவருக்குள்ள பிரிவு. அது 2 வருஷத்து 91 ஒன்று சேர்ந்தாங்க. எந்த விதமான போட்டி. இப்போ பிரிந்திருக்கிற பிரிவுங்கிறது சாதிய ரீதியான பிளவு அதிமுகவில். அதான் சிக்கலே. கொங்கு பகுதியா இல்லை தென் மாவட்டமாங்கிற சாதி ரீதியான பிளவு. இப்போ அதை எப்படி ஒன்று சேருவாங்க? யார் தலைமையை ஏற்றுக்குறாங்க? யார் ஏற்றுக்கிட்டாலுமே சிக்கல் வரும். இப்போ அதுதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. உள்ளே கொண்டு வந்தால் நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து, வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. அப்போ அவங்க தனியாக நிற்க வைக்கிறாமா முடிவு, தனியாக நிற்க வச்சு அந்த வாக்குகளை அவங்க பிரிக்கட்டும் அப்படிங்கிறது அவங்க பிளான் பியாக போடுறாங்க. ஆனால் சார், இப்போ டெல்லி பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக அதே மாதிரி தங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அதிமுக அப்படின்ற மாதிரியான ஒரு அதிமுக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி அவங்களால செய்ய முடியல இதனால் வரையும். இல்லை, முயற்சி எடுத்தாங்க. அதனால தான் டிடிவி உள்ள கொண்டு வந்தாங்க. டிடிவிக்கும் நயினாருக்கும் பிரச்சனை, ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் பிரச்சனை. சார், டிடிவிக்கு நயினார் அவர் அதாவது நயினார் கார்னர் பண்ணுறாரு. நயினாருங்கிறது டெல்லி பாஜக சொல்ல பேச்சு கேட்டு தான் செயல்படக்கூடிய ஒரு அந்த சமூகத்தின் முகமாக யார் இருக்கணும்? அதான் பிரச்சனை. இப்போ ஓபிஎஸ்ஸா டிடிவியா நயினாராக இவங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. அப்போ நயினாருக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை, எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை. இந்த இந்த முரண்பாடோட எப்படி நீங்கள் ஒரு கூட்டணியை ரன் பண்ணிட்டு போக முடியும்? கண்டிப்பாக அது செராது, உள்குத்து ஆகிப்போம். நீங்கள் சீட்டை வாங்கிட்டு அவங்க ஜெயிக்க முடியாமல் வேலையெல்லாம் உள்ளடி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கையில் தான் கட்சி இருக்குங்கிறத பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையனை வச்சு ஒரு கழகத்தை ஒன்று பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாங்க. செங்கோட்டையனால் பெருசாக ஒரு கட்சியை உடைக்க முடியல, பெருசாக ஒரு பக்கம் ஆளும் திரளல. அப்படிங்கும்போது செங்கோட்டையன் இப்போ கை கழிட்டாங்க. நீங்கள் செங்கோட்டையன் சொல்லி சொன்னதுனால ஒரு கேள்வி. இப்போ இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா செங்கோட்டையன் பிரச்சனை தான் ஆரம்பிச்சது. அவரோட ப்ரெஸ் மீட்டு 10 நாள் அவர் வச்ச கெடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அதிமுக உட்கட்சி 10 நாள் முடிஞ்சு அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விசிட்டில் நடக்கு. ஸோ அப்போ செங்கோட்டையன் எடுத்த முயற்சி, செங்கோட்டையனை பாஜக தான் இயக்குனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது டோட்டலாக இது அவ்வளவும் பாஜகோட ஃபெயிலியர் தான் பார்க்கணுமா? கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். என்டிஏ தமிழ்நாட்டில் ஃபெயிலியர். என்டிஏ ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா டிடிவி தேர்தலே உங்களால் கட்சி வச்சிருக்க முடியாது. எடப்பாடிக்கு முன்னாடியே என்டிஏவில் அமமுக இருக்குது. நீங்கள் அமமுகவை சரியாக ஹேண்டில் பண்ணால் வெளியே போகிறாரு. எடப்பாடி தான் உங்களுக்கு மெயின். எடப்பாடியா டிடிவியா அப்படின்னு பாஜகவுக்கு
ஒரு சாய்ஸ் வர்றப்ப எடப்பாடி தான் அவங்க சாய்ஸ். டிடியை விட்டாங்களே, அப்படிதான் பார்க்கணும். யார்கிட்ட கட்சி இருக்குது, யார்கிட்ட அவங்களுக்கு தேவை இரட்டையில சின்னம் வேணும், அவங்களுக்கு தேவையை கட்டமைப்பு வேணும், அது அதிமுக இருக்கு. எடப்பாடி கையில் இருக்குது, எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரு, எடப்பாடி தான் தேவை. டிடிவி தேவையில்லைன்னு கழட்டி விட்டாங்க. இல்லை ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா வந்து டெல்லி பாஜகவுக்கு தாங்க சொல்கிற பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு அதிமுக வேணும், அந்த தலைமை வேணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு டிடிவி சரியாக இருப்பாங்க, ஓபிஎஸ் எல்லாம் சரியாக இருப்பாங்கிறதெல்லாம் தாண்டி ஏன் இபிஎஸ் வச்சிருக்கிறது மூலமாக இபிஎஸ் மூலமாக அவங்கள எதையும் செய்ய முடியல. ஒன்றுபட்ட அதிமுக இடைஞ்சலாக இருக்கிறாரு, ஒன்றுபட்ட என்டிஏக்கும் இடைஞ்சலாக இருக்கிறாரு, உள்ள வரவங்களும் வெளியே ஏற்றுறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் டெல்லி பாஜக இபிஎஸ் மட்டுமே வச்சுட்டு இந்த விஷயத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க? இல்லை, இவங்க யாருமே பாஜகவோட முரண்பாடு இல்லை. ஓகே, இவங்க எல்லாருமே பாஜக விசுவாசத்தில், ராஜ விசுவாசத்தில் யார் பெரிய விசுவாசிங்கிறதுல மாறி போட்டி போட்டு கொண்டு இருக்காங்க 3 பேரும், இன்க்ளூடிங் இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமே ராஜ விசுவாசியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக சொன்னா எதையும் கேட்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. முரண்பட்டுலாம் யாரும் வெளியே வரல. என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனால ஒன்றும் சேர முடியல. பாஜகவை பொறுத்தவரைக்கும் என்டிஏ பலப்படுத்துவதற்கு இன்னைக்கு என்டிஏல எந்த கட்சி இருந்துச்சு 2024 தேர்தலில்? என்டிஏவில் அமமுக மட்டும் தான் இருந்துச்சு. அது பெருசா ஒன்றும் கை கொடுக்கலையே, ஓட் பெர்சன்டேஜ் இல்லையே, சின்ன சின்ன கட்சியெல்லாம் பெருசா இல்லையே. அதிமுக மாதிரி இந்த தமிழ்நாட்டின் எதிர்கட்சி இரட்டலைக்குன்னு ஒரு இது இருக்கு, ஓட் பேங்க் இருக்கு. குறைஞ்சபட்சம் இரட்டலைக்கு ஒரு 20% இருக்கு சார், 15% வைங்க, குறைஞ்சு கம்மியா போனா கூட 15% ஓட்டு இருக்கு. இந்த 15% ஓட்டு பல்கா இருக்கக்கூடிய கட்சி யார் இருக்கா இந்தியால? 15%, 4%, 2%? ஏதோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க, இந்த 15% தான் சூஸ் பண்ணுவாங்க. அமமுகவுக்கு கடைசியாக 2021 வாங்கின தேர்தலில் வந்து 2%, 1 to 2%. 2019 வாங்கின பர்சன்ட் 5%. பாமகனுடைய ஓட்டு வந்து 2% தான் வாங்கியிருக்காங்க, கடைசியாக வாங்கின 2 to 3%. இந்த 2, 1.5 இதெல்லாம் கணக்கா, பல்கா 15% அவங்க கணக்கா? அப்போ எது தேவை? அப்போ இதுதான் தேவை. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணுவோங்கிறதா அவங்களுடைய பிளான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2%, 4%, 3% ஓட்டுகளை வந்து தனியாக போக விடாமல் அவங்க ஒரு அணியாக போடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா முத்துராமலிங்கத்தவருக்கு வந்து நீங்க வந்து பாரத கொடுங்க, மதுரை ஏற்பட்டுக்கு அவர் பேரை வைங்கன்னா அந்த கோபத்தை தணிப்பதற்காக, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான், அந்த ஓட்டுகளை வாங்குறதுக்காக தான் எப்படி 10.2 வன்னியர் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு பண்றாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல வந்து எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, நான் முக்கியமான சில கோரிக்கைகளுக்காக தான் அமித்ஷா சந்திக்க போனேன். குறிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து தேவருக்கான வந்து பாரத ரத்னா விருது, அல்லது ஏர்போர்ட் முனையத்துக்கு அவரோட பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது தேவேந்திர குலர் அவங்களுடைய சம்பந்தமான ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கு, அதுக்காகவோ, அல்லது திமுக அமைச்சர்கள் அவங்க மீதான அந்த ஊழல் விஷயம் இதுக்காகவோ, இந்த மாதிரி விஷயம் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் போனோம் அப்படிங்கிறத சொல்லாம இது எதையுமே அட்ரஸ் பண்ணாம வேற விஷயத்தை பேசுறதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கல? நேத்து வந்து அவர் மீது வந்து இந்த மூஞ்சியை மறைச்சிட்டு போன விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆயிப்போச்சு. ஓகே, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். அது இதுதான் ஃபோக்கஸ் பண்றேன், நான் மூஞ்சியை மறைச்சிட்டு போல, மூஞ்சியை தொடச்சிட்டு போனேன், மறைத்தனா துடைத்தனா அப்படிங்கிறத பத்தி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் போன விஷயத்தை காட்டிலும் இது ஹைலைட் ஆயிடுச்சு. கார் மாதிரி போனார், வேற கார்ல வந்தார், பென்ஸ் கார்ல வந்தார், அந்த காரோடைய விலை தெரியுமா, அந்த காரோடைய டயர் தெரியுமாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி செய்திகள் போட ஆரம்பிச்சப்ப, இந்த காரோட யாருடைய காரு அப்படிலாம் சில பத்திரிகையாளர் பேச ஆரம்பிச்சு, அந்த காரோடைய கலர், இந்த கலருக்கு என்ன ரீசன் தெரியுமா அதெல்லாம் போட ஆரம்பிச்ச பிறகு அதை வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க ஆளாயிட்டார். அது ஒரு பெரிய ஒரு போன விஷயத்தை காட்டிலும் ஒரு முகத்தை மூடிய போன விஷயம் வந்து பெரிய ஹைலைட் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு விளக்கமா தான் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. மற்றபடி இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பெருசா வந்து டெல்லிக்கு போன சம்பவங்களை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. முழுக்க திமுக எப்பயும் போல சாடக்கூடிய திமுக குற்றச்சாட்டுகள் தான் வச்சிருக்காரு வழியே பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஸ்டாலின் அவர்களும் நகர்றாரு. அது எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னா, கொஞ்சம் அந்த மதிப்பு குறைந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முதல்வரும் முன்வைக்கிறார். அதாவதுனா தொடர் நடுங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டு பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அன்டிசைனான அன்பார்லிமெண்ட் வேர்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இல்லை, இவங்களும் அந்த மாதிரி பேசுறாரு, பர்சனலாக வந்து இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, கடந்த காலத்தில் வந்து தலைவர் அப்படி பேசிக்க மாட்டாங்க, அதுவும் திமுக தலைமையெல்லாம் கலைஞர்லாம் அந்த மாதிரி பேசிக்க மாட்டாங்க. பட் ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பொது நிகழ்ச்சி, திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு மேடையில், அந்த மேடையில் அப்படிலாம் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப இல்லை, அது தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரை தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கு, அதே கொஞ்சம் கட்சி நிர்வாகிகள் பேசலாம், ரெண்டாவது சீனியர் அமைச்சர்கள், மூன்றாம் தர தலைவர்கள் பேசினா அதை புரிஞ்சுக்க முடியும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது வந்து ஆனால் இவரும் அதை அந்த மாதிரி தானே பேசுறாரு. இன்னைக்கு வந்து முதலமைச்சரை பார்த்து கை நடுங்குங்கலாம் பேசலாமா? எதிர்கட்சி தலைவருக்கு அழகா? வயோதிகம் காரணமாக அவர் கை நடுங்க, என் கையை பார்த்தீங்களா, இது வந்து எதிர்கட்சி தலைவர் பேசுகிற அழகாது. அப்போ இவர் பேசுறத வச்சு தான் அவங்க பேசுறாங்க. சரிக்கு சமமா அப்படி பேசிட்டு போயிடலாம். இதெல்லாம் பேசலாமா? ஒரு 80 இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், முதலமைச்சராக இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு, தினந்தோறும் பயணம் பண்றாரு, இந்த வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பை உழைக்கிறாரு. அவரை பார்த்து நீங்க வயோதிகம் காரணமாக கை நடுங்குது அப்படிங்கிறத பார்த்து என் கையை பார்த்தீங்களா சரியா இருக்கு, உன் கையை அவர் கையை பார்த்தீங்களா நடுங்குது
அப்படின்னு பார்த்தா வயோதிகத்தை வந்து நீங்க வந்து கேலி பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியான பேசுற விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா? நீங்க கருத்தியல் ரீதியாக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைங்க. பெர்சனல் அட்டாக்ங்கிறது அவர் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அது யாருக்கு அந்த மாதிரி பண்றது. அப்ப அவங்க பேசத்தான் செய்வாங்க, பதிலுக்கு பதில் கொடுக்க தான் செய்வாங்க. இப்ப இவர் தான் தன்னை வந்து பக்குவப்படுத்தி, இவர் யாரோ எழுதி கொடுக்குறத பேசுறாரு. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார், எங்களுக்கெல்லாம் கைதான் நடக்குது பிரச்சனை இல்லை, வயசான காலத்துல அவருக்கெல்லாம் முட்டி தெரிஞ்சு போயிருக்கு, நான் தவந்த வந்து நான் பேசுறேன். அதெல்லாம் ரொம்ப இல்ல இவர் கருத்துக்கு அவர் பதில் சொல்றாரு, நீங்க எப்படி பேசுவீங்க? இல்ல மாத்தி இப்படி பேசிக்கிறதுங்கிறது வந்து ஆரம்பிக்கிறது இவர் தான் ஆரம்பிக்கிறேன்னா, பட் நீங்க வந்து கொள்கை பேசுறீங்க, அது பேசுறீங்க, அவங்க தான் கொள்கை இல்லைங்கிறீங்க. நீங்க கொள்கை பேசுற நீங்க அந்த அளவுக்கு போறீங்க அப்படிங்கிற நம்ம இவங்கள தான் என்ன கருத்து, எந்த ஆயுதத்தை யார் எடுக்கிறாங்கிறது அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்க முடியும். அப்ப அவங்க கடந்த காலத்துல கலைஞர் யாரும் எடுத்தது இல்லையே இந்த மாதிரி எதிரில மோசமான விஷயம் வரும். ஆனா அந்த மாதிரிலாம் எடுத்தது இல்லை. கலைஞர் ஜெயலலிதா அவர்களுக்குள்ள நடந்தக்கூடிய இந்த போட்டிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான போட்டி. அது ஆரோக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அம்மையார் அப்படிம்பாரு, நக்கலா அவர் சொல்லுவார், அந்த அம்மையார் இருக்காங்களா, அம்மையார் போய் கேளுங்கயா அப்படிம்பாரு. மிஸ்டர் கருணாநிதி அப்படிம்பாங்க அவங்க. அந்த மிஸ்டர் கருணாநிதினு சொல்றதே அதுல ஒரு நக்கல் இருக்கும், இந்த அம்மையார்னு சொல்றது இவர்கிட்ட ஒரு நக்கல் இருக்கும். எந்த இடத்துலயும் அந்த அந்த கிரேடை வந்து விட்டு போம்னா அதை பேசுறதுக்கு சில பேச்சாளர் இருப்பாங்க. தீப்பொறி அவங்களை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் வந்து திமுக மேடை நடக்கும். அங்க மேடையில பாத்தீங்கன்னா அதிமுக கிழிச்சு தொங்க போட்டு போயிருவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே இடத்துல அதிமுக தரப்புக்கு 2-3 பேச்சாளரை விட்டு பேசி அதுக்கு பதில் கவுண்டர் கொடுப்பாங்க. இது வந்து நடக்கும். இப்ப தலைவர்களே இந்த மாதிரியான மோதிக்கிறதுங்கிறது வந்து இப்ப நம்ம வட நாடுகளை கம்பேர் பண்றப்ப, தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்களை கம்பேர் பண்றப்ப இது எனக்கு ரொம்ப பரவாயில்ல. மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா பத்திரிகையாளர்லாம் பேசுற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு பாக்குறப்ப இல்லது கொஞ்சம் தவிர்க்கலாம். அதிமுக அடுத்த கட்ட விவகாரம், இந்த என்டிஏ பாலிடிக்ஸ்லாம் அடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.